அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் டிஎன்பிசிஐ சிவில் சர்டிஃபிகேட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணணும், ஆதார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் இணைக்கிறது ஓடிஆர் கூட வந்து இணைக்கிறதுக்கு டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அண்ட் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும், இப்போ வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன வந்து நீங்கள் ஆதார் ரிலேட்டடாக பண்ணியிருக்கணும், பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், அவங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஆர் ஓகேங்களா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்றது ஒரு முறை நிரந்தர பதிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதில் வந்து தவறுகள் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா அப்படின்றது எல்லாமே வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கான வீடியோக்கு அனைத்து வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/2/2022 வந்து 22ஆம் தேதி, ஸோ இன்னும் 2 நாட்கள் இருக்குல்ல. ஸோ அந்த 28ஆம் தேதி February 2022 பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆதார் கூட இணைக்கிறதுக்கு காலாவதி வந்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் என்னன்றது பின்னாடி ஓகேங்களா லாஸ்ட் பேஜில் வந்து இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஆர் ஓகேங்களா, நிரந்தர பதிவுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாமல் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆதார் வந்து இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதிர்காலத்தில் இது எதுக்கு யூஸ் ஆகுனா, எதிர்காலத்தில் வந்து தேர்வு ஆணையத்தில் வெளியிடப்படும் அறிவிக்கைகள்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கான தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து தங்களது இணைய வழி மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கலாம். ஸோ ஓகேங்களா, அதற்காக தான் வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு செகண்ட் பேரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணைந்த தொகுதி பார்த்தீங்கன்னா வந்து என்ன எக்ஸாம்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து அறிவிக்கையில் வந்து விட்டுருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி வந்து அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தெளிவான வீடியோஸ், அதில் என்ன வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான இணைய வழி விண்ணப்பம் வந்து கடைசி வந்து அடுத்த மாதம் ஓகேங்களா. ஸோ 23ஆம் தேதி இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த மாதம் ஓகேங்களா, ஒரு மாதம் அவங்க வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் 23/3/2022 உங்களுக்கு காலாவதியாகும் இந்த பர்டிகுலர் குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஓகேங்களா க்ளோசிங் ஆகிறது. இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆதார் வந்து இணைச்சி ஆகணும் ஓகேங்களா. தங்களது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதாவது ஒரு முறை நிரந்தர பதிவு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ஆதார் வந்து என்னை வந்து நீங்கள் இணைக்க வந்து வேண்டியது வந்து கட்டாயம்ன்றது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவுடன் ஆதார் எண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2/2022 ஓகேங்களா நாளிட்ட செய்தி வெளியின்படி ஓகேங்களா கடைசி நாள் வந்து 28ஆம் தேதியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோமோ அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த தேர்ட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கோரிக்கை என்ன பண்ணாங்கன்னா குரூப் 2A எக்ஸாமினேஷன் எழுதுறாங்களா, அவங்க என்ன பண்ணால் விண்ணப்பதாரர்கள் வந்து கோரிக்கை வந்து வச்சாங்க. அதற்கு கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை இப்போ என்ன பண்ணிடுறாங்க, டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதனை தொடர்ந்து ஓகேங்களா வந்து கோரிக்கைலாம் தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்குவோம். இதனை தொடர்ந்து தற்போது வரை ஓகேங்களா ஒருமுறை நிரந்தர பதிவுடன் ஆதார் எண்ணை இணைக்காத மற்றும் ஒருங்கிணைந்த தொகுதி அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2Aக்கான தேர்விற்கான விண்ணப்பிக்க விரும்பும் பெருவாரியான தேர்வர்களிடமிருந்து கோரிக்கைகள் ஓகேங்களா. ஸோ அந்த கோரிக்கை வந்து அவங்க எல்லாமே வச்சதுனால தான் அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 30ஆம் தேதி ஓகேங்களா 30/4/2022 தேர்வாணையத்தில் நீடிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இருக்கிறது அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து என்னது 2ஆவது மாதம், ஸோ 3ஆவது மாதம், 4ஆம் மாதம் 2 மாதங்கள் வந்து உங்களுக்கு டைம் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நீங்கள் குரூப் 2 எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து 23/3/2022 ஓகேங்களா. அதனால் வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆதார் வந்து இணைச்சிருங்க ஓடிஆர் கூட. ஸோ அதை ஒரு பெரிய ப்ராசஸில் சிம்பிள் தான் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து அதே வேளையில் வந்து நீங்கள் என்ன ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விற்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா வந்து 23/3 இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களோட ஓடிஆர் கூட நீங்கள் வந்து ஆதார் வந்து இணைச்சி ஆகணும். இணைச்சது பிறகு தான் வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதுதான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இணைச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் வந்து கீழே லாஸ்ட் பேரில் வந்து கொடுத்துருவாங்க. மேலும் ஒரு முறை நிரந்தர பதிவுடன் ஓகேங்களா ஓடிஆர் ரெஜிஸ்டர் கூட நீங்கள் ஆதார் எண்ணை வந்து ஒரு முறை இணைத்தால் போதுமானது ஓகேங்களா. அது வந்து போதுமானதுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து இணைச்சிட்டிங்கன்னா ஓகேங்களா ஆதார் வந்து தங்களது ஆதார் வந்து எண்ணை வந்து இணைத்து விட்டீர்களா, நீங்கள் என்ன வந்து மீண்டும் இணைக்க தேவையில்லை ஓகேங்களா, இதன் மூலம் வந்து தெரிவிக்கப்படுகிறது அப்படின்றது வந்து கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக வந்து உங்களுக்கு 30 நாள் ஓகேங்களா 30
ஏப்ரல் மாதம் 2022 வரைக்கும் உங்களுக்கு காலாவதி வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பர்டிகுலர் குரூப் 2 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நாளைக்கு இல்லை ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. 23ஆம் தேதிக்குள்ளே பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து முக்கியம். அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பண்ணாதீங்க. ஆதார் லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. முடிஞ்சிருச்சிங்களா. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி. நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் இது போல் இன்ஃபர்மேஷன்ஸில் பார்ப்போம். நன்றி.